Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு highly requested video அப்படினே சொல்லலாம். fondant இல்ல sugar paste அப்படினா என்ன அப்படிங்கறதும் அந்த fondant வந்து நம்ம செய்யிறதுக்கு ஒரு figurine செய்யிறதுக்கோ இல்ல கேக்க கவர் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கோ செய்யிறதுக்கு முன்னாடி அதை எப்படி prepare பண்றது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப beginner friendlyயான டாபிக் தான். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு பேக்கர்ஸ் பில்லோட sugar paste எடுத்துர்க்கேன். ஆன்லைன்ல வாங்குறீங்கன்னா விசியான்ங்கற பிராண்ட் நல்லா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. இதுதான் வந்து நம்ம சுகர் பேஸ்ட் இல்ல ஃபாண்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஃபாண்டன்ட் வந்து நம்ம ஃபிகரின் செய்யறதுக்கு கேக்க கவர் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சாலிட் பிளாக்கா கிடைக்கும். இது வந்து நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு திருப்பி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வச்சிருக்கிறது வந்து 1 kg ஃபாண்டன்ட். இந்த ஃபாண்டன்ட் எல்லாம் வாங்குறதுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நான் வீட்லயே எப்படி ஃபாண்டன்ட் செய்யறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து எப்படி செய்யறது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் புது ஃபாண்டன்ட் ஓபன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ல வரும், அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபாண்டன்ட்டை தேவையான அளவு வந்து கட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ற பார்ட்டை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிறத அதே பிளாஸ்டிக் கவர்க்குள்ள போட்டு அந்த டப்பாலேயே ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. ஒருவேளை நீங்க வாங்குற பிராண்ட்ல இந்த டப்பா கொடுக்கல அப்படின்னா நீங்க வேற ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாத்திருங்க. ஏன்னா இது சுகர் பேஸ்ட்ங்கிறதுனால சுகர் வந்து ஹைக்ரோஸ்கோபிக், ஸோ அதாவது நம்ம வெளியே வச்சோம் அப்படின்னாலே அது மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணி கொலன்னு ஆயிரும். அன்பார்ச்சுனேட்லி இந்த பாக்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால இந்த ஃபாண்டன்ட்டை வேற ஒரு கண்டெய்னருக்கு மாத்துறேன். ஸோ இந்த மாதிரி கவர்ல போட்டு மடிச்சு இந்த மாதிரி தான் நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபாண்டன்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுங்கிறது காமிக்கிறேன். இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபாண்டன்ட்டோட பேசிக்ஸை பற்றி, டூல்ஸ் அண்ட் இன்கிரீடியன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிலிகான் மேட்டை கீழே விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து டஸ்ட் பண்ணிட்டு கையில் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் கையிலையும் வந்து கார்ன்ஃப்ளவரை தேய்ச்சிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண பீஸ் ஃபாண்டன்ட் இருக்குல்ல, அதை எடுத்துக்கங்க. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ ஒர்க்கிங் அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா அதை வந்து நல்லா இலாஸ்டிக்காக கொண்டு வரணும். இப்போ வந்து இது சாலிட் பிளாக்காக இருக்குது. இதை வந்து இழுத்து இழுத்து பிணைஞ்சோம் அப்படின்னா அது வந்து ஒர்க்கிங் கன்சிஸ்டன்சிக்கு மாறும். ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு அது சுத்தமாக ஒன்று சேராத மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்லா அதை இழுத்து இழுத்து பிணையிறமோ அந்த அளவுக்கு அது நல்லா இலாஸ்டிக்காக மாறிடும். நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எடுத்துருக்கிறதையே 2 ஹாஃப்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. இனி அடுத்தது இதே மாதிரி நம்ம இந்த செகண்ட் ஹாஃபையும் வந்து இழுத்து இழுத்து பிணைஞ்சிடலாம். எந்த அளவுக்கு பிணையிறமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக கிடைக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவே போதும். ஒரு வேளை கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இனி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து நீங்கள் உங்கள் கையில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல இலாஸ்டிக்காக இந்த அளவுக்கு ஜவ்வு மாதிரி இழுக்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபாண்டன்ட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி கையிலையும் எதுவும் ஒட்டக்கூடாது. நான் வந்து ஃபிகரின் செய்யறதுக்காக மொத்தமாக ஃபாண்டன்ட் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துக்கிட்டேன். அதை எப்படி ஸ்பிளிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு மென்டல் கால்குலேஷன் போடுறதுக்காக நான் வெயிட் செக் பண்ணிக்கிறேன். இது வந்து அப்ராக்சிமேட்டாக 157 கிராம்ஸ் இருக்கு. இந்த அளவுக்கு, அதாவது ஒரு 1/8 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு வந்து நம்ம டைலோஸ் பவுடர் ஆட் பண்ணோம் அப்படின்னா போதும். டைலோஸ் பவுடர் எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஃபாண்டன்ட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இலாஸ்டிக்காக இருக்கிறதுக்காகவும் சீக்கிரம் ட்ரை ஆகி கிடைக்கிறதுக்காகவும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபாண்டன்ட்டை நம்ம இப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே வெளியே இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் இதை அப்சார்ப் பண்ணி நம்ம ஃபிகரின்ஸ் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து அப்படியே கொலன்னு ஸ்டிக்கியா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொஞ்சமா நம்ம டைலோஸ் பவுடர் ஆட் பண்றோம். டைலோஸ் பவுடர் இல்லாதவங்க நிறைய பேர் சிஎம்சி கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல டூல்ஸ் அண்ட் இன்கிரீடியன்ஸ்ல போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இதை 2ஆக பிரித்து 2 கலர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து எல்லோவும் இன்னொன்று வந்து ப்ளூவும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு மினியன் தீம் பண்ண போகிறேன். அதனால இன்னைக்கு நான் இந்த 2 கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். கலர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கையிலேயே தேய்ச்சிக்கலாம். நிறைய பேர் க்ளவுஸ் எல்லாம் போட சொல்லுவாங்க. பட் நான் ஏன் போடல அப்படின்னா கையில் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. அப்புறம் நீங்கள் ஃபுட் கலர் தானே, கழுவுனா ஆக்சுவலாக போயிடும். ஸோ அதனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நம்ம கையிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து இவ்வளோ தான். இதை வச்சு நீங்கள் வந்து ஃபாண்டன்ட் ஃபிகரின் செய்யறதுனா செஞ்சிடலாம். இல்லை ஃபாண்டன்ட் கவர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ப்ரெப் ஒர்க்ஸ். நான் வந்து இந்த மினியன் ஃபிகரின்ஸ் இப்படி தான் செஞ்சேன். ஸோ நான் வந்து இந்த மினியன் ஃபிகரின்ஸ் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது அடுத்த அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஸ்டே டியூன்ட். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த வீடியோ பற்றின தாட்ஸ் என்ன, இந்த மாதிரி சீரிஸ் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து
நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். என்ன எங்காவது பர்சனலாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதனோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்னை ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.